இந்தியாவில் முதலாக டயாக்சின் தாய்ப்பாலில் இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன். தாய்ப்பாலில் இளநீரில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது முடிய நீங்கள் இளநீர் குடிச்சிங்கன்னா போய் தயவுசெய்து குடிச்சிட போகிறாங்க கடலூரில். டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள், கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல். அது உண்டாகும், கேன்சர் உண்டாகும். தாய்ப்பாலில் இருக்கு. காரணம், கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். நிலத்தை அழிச்சிட்டாங்க, மண் சுத்தமாக அழிச்சிட்டாங்க, காற்று அழிச்சிட்டாங்க, தண்ணியை முழுக்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் பண்ணோம், எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போனோம். அதன் பிறகுதான் ஓரளவு கட்டுப்பாடு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்பு நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாத்தடிக்கும். இப்போ அந்த நாத்தம் குறைஞ்சிருச்சு, ஆனால் பொல்யூஷன் குறையல. மழை காலத்தில் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க, ராத்திரியில் எல்லாம் விட்டுடுறாங்க, எல்லாம் இப்படி தான் இருக்குது. அதில் இவ்வளோ பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ எதுக்கு இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் கேட்குறேன் நான். அங்கே எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் அங்கே ஏன் பண்ணுறீங்க? அங்கே வந்து விவசாய மண்ணை நாசப்படுத்துறீங்க. ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பேன்ஷன் எடுத்துகிட்டு போங்க, தூத்துக்குடியில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, அங்கே தரிசு நிறைய இருக்குது. அங்கே மதுரை கங்கை கொண்டானில் எடுத்துகிட்டு போங்க, நாங்குநேரியில் எடுத்துகிட்டு போங்க. அது ஏன் இங்கே தான் வரணும்? அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்குது, சீ போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹார்பர் இருக்குது. அங்கே விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும்? விவசாய நிலத்தை அழித்து தொழில் நாங்கள் கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட். வி ஆர் அகென்ஸ்ட் தட். அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும், சோறு போடுற மண்ணை அழித்து எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய பாலிசி.